Hi friends, இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான ஸ்விங் ட்ரேடுக்கான கால்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழ இருக்க Subscribe பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரைஸ் ஆக்ஷன் கோர்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. வீக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சோ என்னென்ன ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 11 ஸ்டாக்ஸ் நம்ம வச்சிருக்கோம். சோ அது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதில் இருக்கிறது தான் இந்த 11 ஸ்டாக்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீக்குக்கான ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து டார்கெட்டு. ஸோ இந்த ஸ்டாக்ஸோட என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்ஃபி வந்து பார்த்திங்கன்னா செல்லில் இருக்குது, அண்ட் டிவிஸ் லேப் வந்து பார்த்திங்கன்னா பையிங்கில் இருக்குது, அண்ட் எக்ஸைடு வந்து பார்த்திங்கன்னா செல், அண்ட் கிராசிம் செல், அண்ட் எம்என்எம் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்லில் இருக்குது, அண்ட் நவீன் ஃப்ளோரின் வந்து பார்த்திங்கன்னா பையில் இருக்காங்க, அண்ட் பெட்ரோல் நெட் வந்து பார்த்திங்கன்னா செல்லில் இருக்குது, அண்ட் ஆரோ ஃபார்மா வந்து பை, அண்ட் கேடிலாக் ஹெல்த் கேர் வந்து பார்த்திங்கன்னா பையில் தான் இருக்குது, அண்ட் சன்ஃபார்மாவும் கோஃபோர்ஜும் வந்து பார்த்திங்கன்னா பையிங்கில் தான் இருக்காங்க. ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் வீடியோவில். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். அந்த ஸ்டாக்ஸ் இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபி, அதாவது இன்ஃபோசிஸ் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பீரிஸ் மோடில் இருக்குது. அதாவது இன்ஃபோசிஸ் வந்து இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணும்போது என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 1320 இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு பீரிஸ்க்கான ஃபால் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிஸ் லேப் வந்து பார்க்குறோம். ஸோ டிவிஸ் லேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3883 வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகுது, ஃபால் ஆகுது, அகைன் ரைஸ் அண்ட் அகைன் ஃபால் ஆகுது. அதே மாதிரி சின்ன ஒரு ரைஸு திருப்பி வந்து ஃபால் ஆகி திருப்பி ஒரு நல்ல ரைஸ் போய் அங்கே வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அந்த லெவல் வந்து பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஒரு நல்ல மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது புல்லிஷ் சைடில். ஸோ டிவிஸ் லேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து பையிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸைடு வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு பீரிஸ் மோடில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 175 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ரைஸ் ஆகுது, அகைன் ஒரு ஃபால் அண்ட் அகைன் ஒரு ரைஸ், இந்த மாதிரி வந்து மேலே கீழே வந்து ஏறிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஃபர்தராக பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாலுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ எக்ஸைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பீரிஷ் மோடில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராசிம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கிராசிமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அப்ரோச் பண்ணிட்டே இருக்காங்க அகைன் அண்ட் அகைன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்டு சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ கிராசிம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியஸ் மோடில் வந்து இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்என்எம் ஃபினான்ஸ், மகேந்திரா ஃபினான்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பீரியஸ் மோடில் இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா 163.85 இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து செல் பண்ணலாம். ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 149.55. ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நவீன் ஃப்ளோரின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான புல்லிஷ் மோடில் வந்து இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பையிங் பண்ணலாம். ஸோ லெவல் வந்து பார்த்திங்கன்னா 3156. ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து 5%, அதாவது 3178 நம்மளோட டார்கெட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்எம்டிசி. ஸோ என்எம்டிசியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் மோடில் இருக்காங்க. ஸோ புல்லிஷ் மோடில் தான். ஸோ இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து பை பண்ணலாம். அதாவது 146 வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி அடிக்கலாம். இதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 155 தான் நம்மளோட டார்கெட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோநெட். ஸோ பெட்ரோநெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரிஷ் மோடில் இருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே என்ட்ரின்னு பார்த்திங்கன்னா அதாவது 218 வந்து நம்ம செல் பண்ணலாம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 207. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரோபிந்தோ ஃபார்மா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷில் இருக்காங்க. ஸோ இந்த லெவலில் வந்து நமக்கு பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அதாவது 960 வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கலாம், பை பண்ணலாம். ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1000 தான் நம்மளோட டார்கெட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேடிலா ஹெல்த் கேர். ஸோ கேடிலா ஹெல்த் கேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது, நல்ல ஒரு புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ கேடிலா ஹெல்த் கேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் தான். ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5%, 557 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சன்ஃபார்மா. ஸோ சன்ஃபார்மா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மோடில் இருக்காங்க. ஸோ சன்ஃபார்மா வந்து இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணும்போது, அதாவது
654 வந்து பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 685 தான் நம்மளோட டார்கெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோஃபோர்ஜ். ஸோ கோஃபோர்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷில் இருக்காங்க. ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து பை பண்ணலாம். அதாவது 3195 வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். 5% டார்கெட்டு, அதாவது 3355 தான் நம்மளோட டார்கெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் வந்து பீரிஷ் மோடில் தான் இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு ஃபால் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ லெவல்ஸ் வந்து ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் வந்து இமீடியட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 31,663 இருக்குது. அண்ட் செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 30,955 இருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ட்னு பார்க்கும்போது 32,331 இருக்குது. அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 32,848 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ குளோபல் இண்டெக்ஸில் வந்து பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருக்குது. 0.1% தான் வந்து சேஞ்சஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்ப்போம். ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவில் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ ஏப்ரல் 16th எஃப்ஐ பர்ச்சேசிங் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நடந்திருக்குன்னா 437 crores நெட் பையிங் வந்து நடந்திருக்கு. அண்ட் டிஐ டேட்டா வந்து பார்த்தலாம். ஸோ டிஐ டேட்டா வந்து ஏப்ரல் 16th வந்து பார்த்திங்கன்னா 657 crores நெட் பையிங் வந்து நடந்திருக்கு. ஸோ கரன்சிஸ்ன்னு பார்க்கும்போது டாலர் விசஸ் ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.76% வந்து நெகட்டிவில் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டிஸ் பார்த்தலாம். ஸோ கமாடிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 0.37% வந்து பாசிட்டிவில் இருக்குது. அண்ட் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் 0.09% வந்து பாசிட்டிவில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 0.42% வந்து நெகட்டிவில் இருக்குது. அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.35% வந்து பாசிட்டிவில் இருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.